அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹப்சானூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை அண்ட் லெமன் ரைஸ் செய்ய போறோம். ஸோ இந்த லெமன் ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காய் ஃப்ரை வேற லெவல் காமோ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாழைக்காய் ரொம்ப சாஃப்டா ரொம்ப குயிக்காவா செஞ்சிடலாம். நான் செய்யற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும் போது பாருங்க வாழைக்காய் எவ்வளவு சாஃப்டா வெந்து வந்திருக்கு. அண்ட் இந்த லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா சமைக்க புதுசா கத்துக்கிறவங்க கூட ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. அண்ட் பேச்சுலர்ஸா இருந்தா கூட நான் சொல்ற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது ரொம்ப டேஸ்டா ரொம்ப அழகா செஞ்சிடலாங்க. நீங்க நம்ம சேனல் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஹப்சானூர் கிச்சன் டிஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்காக எடுத்துருக்க லெமனோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லெமன் இருக்கும். ஸோ இது சீட்ஸ் இல்லாம நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் தான் இருக்கும். நல்ல பழுத்த லெமனா பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். லெமன் ரைஸ் செய்யும் போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சேன்னா ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி கூட. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணி செய்யறேன். 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நல்லா தோல்ல இல்லாம வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வெள்ளை உளுந்து ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெமன் ரைஸ்க்கு கறி லீவ்ஸ் தாங்க மெயினான இன்கிரீடியன்ட். இந்த கறி லீவ்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு கொடுக்கும் போது 1 டீஸ்பூன் போல கடலை பருப்பு இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ஊற வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லைட்டா மிக்ஸ் கொடுத்துடலாம். அந்த மாதிரி நம்ம சேர்த்திருக்க எல்லா இன்கிரீடியன்ட்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னொரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம். ஸோ இது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குங்க. நல்லா வறுத்துக்கலாம். நம்ம லெமன் ரைஸ் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். வேர்க்கடலை இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே அல்ட்டியா இருக்குங்க. நீங்க இந்த தாளிப்புளியே நீங்க நல்லா வறுத்து எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், லெமன் சாதம் சாப்பிடும் போது வாயில கடிப்படும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க. குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லெமன் சாதம் அப்படிங்கும் போது நம்ம ஸ்கூலுக்கு லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆஃபீஸ் போறவங்க கூட மார்னிங் ரொம்ப குயிக்காவே செஞ்சிடலாங்க. முத நாளே ப்ரிப்பேரா நம்ம எடுத்து வச்சுட்டீங்க வச்சுக்கோங்களேன், மார்னிங் நீங்க ரைஸை பாயில் பண்ணிட்டு பக்கத்துலயே நீங்க தாளிப்பு கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் இதுல ஒரு 4 பூண்டு பல்ல நம்ம இடி உரல் இருக்கும்ல, சோ அதில் நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதை சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த வேர்க்கல்ல ஒரு 2-3 நிமிஷத்துலயே உங்களுக்கு அழகா வறுத்து வந்துருச்சு. சேர்த்துருந்தோம்ல பூண்டு பல்லு, இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டு லைட்டா அதில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் வேக வைக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். அதிகமா சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பெருங்காயம் ஆட் பண்றா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூண்டு கூட சேர்த்து நம்ம செய்யலாங்க. பூண்டு ஆட் பண்ணா பெருங்காயம் ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லெமன் வாட்டர் ஸ்வீஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சின்ன டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளர் இருக்குங்க. ஃபுல்லாத்தையும் ஒன்னா கலந்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ரைஸை பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுமே நம்ம தாளிப்புல கம்மியாக தான் சேர்த்துருந்தோமா, ரைஸ்ல ஆட் பண்ணதோட நம்ம ஃபுல்லா ஒன்னா சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம லெமன் வாட்டர் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா சூடா கொதிக்க விடக்கூடாதுங்க. இதுல சத்துக்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்காதுங்க. இன்னொரு என்ன விஷயம்னா நமக்கு அந்த கசப்பு தன்மை ரொம்ப அதிகமா போயிடுங்க. ஸோ நம்ம லெமன் வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் சூடுபடுத்தக்கூடாதுங்க. நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்க ரைஸ் 2 கப் சேர்த்திருக்கோம். ஸோ லெமன் 2 லெமன் ஸ்வீஸ் பண்ணிக்கிட்டோம். ஆக்சுவலா உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்தவாறு நீங்க சேர்த்து அதிகமா சேர்த்துக்கிறாலும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடும் அழகா. பாருங்க லெமன் சாதம் எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கு நம்ம லெமன் ரைஸ் தாளிப்பு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கணும். வேர்க்கடலையோட அளவுகளை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நீங்கள் வேர்க்கடலை சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் ரொம்ப அழகா ரொம்ப பர்ஃபெக்டான லெமன் சாதம் நீங்கள் அழகா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த லெமன் சாதத்துக்கு கடலெண்ணெயும் ஆட் பண்ணி செய்யலாம், இல்லை நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணி செய்யலாம். ஆனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது ஃப்ளேவர் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. லாஸ்ட்டாக இதை நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். பாருங்க. ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான லெமன் ரைஸ் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறாருந்தாலும் எடுத்துட்டு போகலாம். நீங்க எங்கேயாச்சும் லாங் டிராவல் பண்றீங்களா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்க எடுத்துட்டு போகலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. உடனே கெட்டு போகாது. நமக்கு நம்ம லாங் டிராவல் பண்ணும்போது
ரொம்ப லேட்டாக ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் கூட சேஞ்சே இருக்காதுங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த டேஸ்டியான இந்த லெமன் ரைஸ்க்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ் செய்ய போகிறோம். ஸோ வாழைக்காய் ஃப்ரை தாங்க. நான் இன்னைக்கு ஒரு 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் உள்ள தோலை நம்ம வந்து பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னு சொன்னால் ரொம்ப குயிக்காகவே வெந்துருங்க. வாழைக்காய் இருக்கு பாருங்க. இந்த வாழைக்காய் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆகும். நம்ம சேர்த்திருக்க வாழைக்காவை எல்லா வாழைக்காவும் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாவே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துல நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் இருக்கு பாருங்க. சோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதை நம்ம வந்து ஒரு 2 மினிட் தான் குக் பண்ணி எடுக்க போறோம். ஏன்னா நம்ம ஆயில்ல வந்து அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணிடலாங்க. ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய பேருக்குலாம் இந்த வாழைக்காய் குக் பண்றது ரொம்ப கஷ்டம், செய்ய மாட்டாங்க. ஆனா ரொம்பவே ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த வாழைக்காய் ஃப்ரை பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா அழகா வெந்து வந்துருங்க. பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு ஒரு ஃபீலிங் வரும். சோ அப்படி நம்ம செய்யணும். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்திருக்கோம்ல, தண்ணியில இருந்து வாழைக்காய் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். சோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தண்ணியே இருக்க கூடாதுங்க உங்களுக்கு. அதுல நம்ம வந்து உப்பு சேர்த்திருக்கோம். சோ அதனால நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணும்போது சால்ட் உப்பு வந்து கம்மியா ஆட் பண்ணிக்கிட்டா போதுங்க. இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம். மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம தனி மிளகாத்தூள் தான் நம்ம ஆட் பண்ணி செய்யறோம். சோ இது வந்து வீட்லயே அரைச்ச மசாலா தான். சோ இப்போ நம்ம வந்து கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாழைக்காய் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துனோம் இல்லையா, அதனால கம்மியா ஆட் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த வாழைக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப உடையாம ரொம்ப அழகா வெந்து வருங்க. நம்ம இது எல்லாத்தையும் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் நல்லா ஒன்னா கலந்து வரணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நாம இதுல கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் தாராளமா ஆட் பண்ணி செய்யலாங்க. ஏன்னா நம்ம 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ண போறோம். சோ அதனால குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து செக்குல ஆட்டின எண்ணெய் தான் ஆட் பண்ணிருக்கோம். சோ கடலெண்ணெய் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வேணா சன்ஃபிளவர் ஆயில் கூட நீங்க ஆட் பண்ணி செய்யலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிருக்கேன். நம்ம சேர்த்திருக்க கடுகு உளுந்த பருப்புனா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா கோட் பண்ணி வச்சிருந்த வாழைக்காய் இருக்கு பாருங்க. சோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆக்சுவலா எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபுல்லா ஒரே இதுல பண்ணக்கூடாது. நம்ம அங்கங்க எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பிரிச்சு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு உடையாம அழகா வருங்க. பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. உடையாம இருந்தா சாப்பிடறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ல. தென் இதுல நம்ம பூண்டு பல் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சில பேருக்குன்னா வாழைக்காய் வாய்வா இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பூண்டு பல்ல ஒரு 5-6 பல்ல நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். சோ அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது சரி, இது மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணாலும் சரி, இதுனா வாயுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி பூண்டு பல்ல நம்ம தட்டி சேர்த்துக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாயுனா இருக்காதுங்க. சோ இதை வந்து சீக்கிரமாவே உங்களுக்கு ஃப்ரை ஆயிடும். ரொம்ப நேரம் நின்று செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் நம்ம செய்ய போறோம். நம்ம வந்து 2 பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இந்த மாதிரி நீங்க கடலெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. செக்குல ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா நம்ம பக்கத்துலயே நின்று செய்யணும். சோ இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். சோ வாழைக்காய் ஃப்ரை பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணுங்க. லாஸ்டா நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ஆயில்லயே. அப்போ வந்து டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க, கிறிஸ்பியா. நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப வந்து ஹை ஃப்ளேம்லயே வைக்க கூடாதுங்க. லாஸ்டா நம்ம 2 கொத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க. இதுல நம்ம பூண்டு ஆட் பண்ணிருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபிளேவர் கிடைக்குங்க. பாருங்க இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் பாருங்க, இதான் ஹைலைட்டான ஒண்ணு. வந்து சாப்பிடறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா நல்லா இருக்குங்க. ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ பார்க்கும் போதே சாப்பிடணும்னு ஒரு டெம்டிங்கா இருக்கு பாருங்க. இந்த வாழைக்காயில வந்து உங்களுக்கு எண்ணற்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி செய்யும் போது நீங்க பூண்டு ஆட் பண்ணி செய்யுங்க. வாய்வு இருக்காது. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. சோ இந்த லெமன் ரைஸ்க்கு இந்த வாழைக்காய் ஃப்ரை பாத்தீங்கன்னா ஒரு சரியான காம்போ. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷால்லா இன்னொரு ஹெல்தியான ரெசிபில பார்க்கலாம். Thanks for watching.